vision. Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறோம். And welcome to another episode of Trendy Talk. இது ரொம்ப ட்ரெண்டியான ஷோ. அனைவருக்கும் எல்லா ஏஜுக்கு எல்லா தரப்பினருக்கும் உட்பட்ட ஒரு ஷோ. And I welcome the MD of Life TV, Sister Shiva. Thank you. And thank you so much for starting this program. It's so அண்ணா என்னை விட சூப்பராக ஆங்கர் பண்ணிட்டீங்க. வெரி நைஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லைங்களா உங்களுக்கு ஆங்கரிங்க. சிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணி முடித்தாங்க. ஓகே, இதுக்கு மேலே டைரெக்டாக நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். சிஸ்டர், இன்றைக்கான டாபிக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து ஃபோக்கஸிங். ஓகே, ஃபோக்கஸிங்ன்றது வந்துட்டு எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்? வாட் இஸ் அ ஃபோக்கஸிங்? ஒரு கேமரானா, என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேமரா பார்க்கணுன்னா அந்த இடத்துல ஒண்டி தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இட் வில் பி ஐ டு ஐ. கரெக்ட். ஓகே, பட் நம்ம இப்போ ரைட்டு லெஃப்ட்டுன்னு திரும்பினோன்னா அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ஐ டு ஐ வர்றது வராது. நிச்சயமா. நம்ம டைரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ நான் உங்களுக்கு டைரெக்டாக நான் கேமரா பார்த்தோன்னா அந்த ஃபோக்கஸ் இஸ் த கரெக்ட். அந்த பொசிஷனில் இருக்கனால இப்போ நான் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ நான் ரைட்டு லெஃப்ட்டுன்னு திரும்பினேன்னா அது டைவர்ஷனாக இருக்குது. ஓகே, பட் எவ்வளோ பேர் வந்துட்டு ஃபோக்கஸிங் வந்து கரெக்டாக பண்ணோம். ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், அப்போ திடீர்னு ஒரு டாபிக் வந்துச்சு. இட் வாஸ் அபவுட் ஆப்ரஹாம். ஸோ அவர் வந்துட்டு 99 இயர்ஸ் வரைக்கும் அவர் என்ன பண்ணார்னா சாரால் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார். எனக்கு ஒரு குழந்தை கொடுமான்ட்டு அவர் சுற்றிட்டு இருந்திருப்பார். அவருக்கு எப்போ ஒரு பயம் வந்துச்சுன்னா, இவங்க ஒரு காஃபி கேட்டாவே ½ அன் ஹவர் செய்ய தொடங்கியிருப்பாங்க. அந்த வயசில் எப்படி இருந்திருப்பாங்க? கை நடுங்கிட்டு ஒரு காஃபி வந்து ½ அன் ஹவர் ரொம்ப நடுக்கத்தோட ஒரு அரை ஹவருக்கு முன்னால் கேட்டானா தான் அப்போ காஃபி வந்து நின்று இருக்கும். அதுவும் ஆறி போய் கிடக்கும். அந்த மாதிரி தான் காஃபி வந்திருக்கும். ஐயோ இவங்ககிட்ட முடியவே முடியாதுன்றோன்னா அவர் என்ன பண்ணார்? ஃபோக்கஸ் ஆன் காட். அப்போ தான் அவர் வந்துட்டு பார்த்தாரு. ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஃபோக்கஸ் வந்துட்டு எல்லா மனுஷனுக்கு மேலேயும் வச்சுட்டு இருக்கோம். டாக்டரை பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த டாக்டர்கிட்ட போனான்னா இது நம்மளுக்கு என்ன வியாதின்றது தெரியும், இந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாகும், இவர் தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். வி ஹவ் காட், நம்ம மென்டலாக நம்ம வந்துட்டு அந்த இதுக்கு லெவலுக்கு போயிட்டோம். ஆமாம், கரெக்ட். வி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த மெயின் காட். கரெக்ட். அந்த மெயின் ஃபோக்கஸ் பண்ணாதனால தான் ஆப்ரஹாமுக்கு 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. அவர் எப்போ சாரால் வந்துட்டு ஐயோ கை நடுங்கிட்டு இருக்கு, இது வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே இதுக்கிட்ட வேலை ஆகாதுன்னு நினச்ச உடனே தான் இவர் என்ன பண்ணார்? காடை பார்த்தாரு. ஆனாலும் காட் இஸ் காட் பவர். ஒரு இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்குறது அவர்கிட்ட ஒண்டி தான் முடியும். நிச்சயமா நிச்சயமா. அந்த 100 வயசுல அவருக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு. அந்த வயசான பாட்டினா பாட்டியோட என்ன சொல்றது, கொள்ளு பாட்டியா, அந்த மாதிரி வயசான பாட்டி கூட ஒரு அழகான பாட்டி அவங்க. ஆமா, கரெக்ட். அது 100%. ஆனா அந்த சுச்சுவேஷன் பாருங்க, நீங்க அப்படியே யோசித்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. ஒரு காஃபி செய்யறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே ஆடிட்டு அவங்க வந்து நிற்கும் போது பாதி கண்ணு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி ஒருத்தர் குழந்தை பிறந்துச்சு, எவ்வளோ பெரிய விஷயம். இம்பாசிபிள், இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பிள்ளை பேர் வந்து லாஃப்டர். ஐசக்கோட மீனிங் வந்து லாஃப்டர். அதை பார்த்தாலே அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். எப்படிடா இது நடந்துச்சு? அவங்களுக்கே ஒரு பெரிய ஒரு क्वेश्चन மார்க். ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்து we depend on men. கரெக்ட். டாக்டர், லாயர்ஸ், ஒரு பெரிய ப்ரொஃபஷனுக்கு மரியாதையான ஆட்கள் மேல நம்மளோட நம்பிக்கையை வைக்கிறோம். அது இருக்கக்கூடாதுன்னு தான் திஸ் இஸ் கால்ட் தி ஃபோக்கஸிங். இந்த டாப்பிக்கை தான் நான் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? நிச்சயமா சிஸ்டர், ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்னோட நில பத்திரம் வந்து இது மாதிரி மாட்டுக்குச்சு, நாங்கள் ஏமாந்துட்டோம், இப்போ எல்லாமே அட்வொகேட் கையில் தான் இருக்குது, அந்த வக்கீல் வந்து சரியாக எங்களுக்காக வாதாடணும், அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ அவர் தான் அங்கே செயல்படுறாரு. இப்போ அவருக்காக தான் அவங்க ஜெபம் பண்ணுறாரு. கத்தர் இடத்துல கேட்கும் போது கத்தர் அங்கே செயல்படுறாரு இல்லைங்களா? ஆனால் ஃபோக்கஸ் நீங்கள் சொன்னும் போது அவர் அந்த வக்கீல என்ன செய்கிறாரு, அவர் தான் இப்போ கடவுள் ஆயிடுறாரு. ஆமாம், கரெக்டு. இல்லை, எவ்வளோ விஷயத்தில் டாக்டர் வந்து நம்ம கடவுளை நினைக்கிறோம். நிச்சயமா நிச்சயமா. மெனிஸை நீங்கள் தான் எனக்கு கடவுள் மாதிரின்றதும், பட் அது எவ்வளோ தவறான வார்த்தை. ஆமாம், வி ஷுட் நாட் சே தட். அந்த வார்த்தைன்றது ரொம்ப தப்பான விஷயம். அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். அந்த டாக்டருக்கு ஞானத்தை கொடுக்கறதே அவர் தான். கரெக்ட். அந்த நேரத்தில் என்ன சர்ஜரி, ஒரு பிக்சர் ஒன்று பார்த்தேன்.
ஒரு பெரிய ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருக்குது. ஸோ த கேர்ள் அந்த பெட்டில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ரியலைசிங் அவங்க அன்கான்ஷியஸ் இருந்தாலும் ஷீ இஸ் ஃபீலிங் தட் ஜீசஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, கையை வச்சு அந்த ஆப்ரேஷனுக்கு இவர் கையை பிடிச்சி அவர் கட் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு அன்கான்ஷியஸ் லெவலில் பார்க்குது. ஸோ தட் ஷோஸ் டாக்டர் பக்கத்தில் அவர் நின்று அவர் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. கரெக்ட், அவர் தான் உதவி செய்கிறாங்க. அதை நீங்கள் விட்டுட்டு டாக்டரை தெய்வமாக்கலாமா? ஆமாம், இப்போ நிறைய பேர் அப்படி தான் ஆக்கிட்டாங்க. ஸோ அது தவறான விஷயம். ஒன்றும் அவங்க மாலை தான் போடலாம், ஆனால் அவங்க வந்துட்டு கரெக்டாக பேமெண்ட்ஸ்க்காக வி பே தம், அதுக்காக அந்த சர்ஜரியை பண்ணுறாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் பே பண்ணுது அதுக்காக சர்ஜரி பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்காக அவங்களும் ஒரு மனிதர் தான். அவங்க என்ன ஆகுது அந்த புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க சூப்பர் நேச்சுரலாக எதுவுமே பண்ண முடியாது. இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ன்றது அவர்கிட்ட ஒண்டி தான் இல்லையா? அண்ட் ஆபிரகாம் வந்துட்டு ஒரு குழந்தைக்காகத்தான் அவர் ஆசைப்பட்டார். ஹி வாஸ் ஃபோக்கஸிங் ஒரு குழந்தை வரணும், சாராள்கிட்ட இருந்து ஒரு குழந்தை வரணுன்றது தான் அவர் ஏமே அதுதான் இருந்திருக்கோம் கடைசி வரைக்கும். ஒரு வாரிசு வேணும். ஆனா காட் வந்துட்டு என்னைக்கு அவர் கடவுள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணாரோ he brought him out and he showed the stars. இவ்வளோ பிள்ளைங்களும் உனக்காக இருக்க போறாங்க. கரெக்ட், அது எவ்வளோ பெரிய பிளெஸிங், எவ்வளோ பெரிய பிளெஸிங். அது நம்ம வந்து சின்ன விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்றோம். இதுதான் நம்மளோட இல்லை, எங்களுக்கு இது போதும் அப்படின்னு ஒரு நிம்மதியா இருக்கும். ஆமா, we don't focus what God wants to give us. அது என்ன ஆயிடுதுனா சிஸ்டர், கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. வேற வேற விதமான போதனைகள், வேற வேற விதமான இது ஆங்கிள் வந்து பார்க்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஓ பேதுரு பாரு, பவுல் எதுவுமே இல்லாம முழுசா, அப்போ நம்மளுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது இருந்தா, அதாவது பணக்காரங்களா இருந்தா கடவுளை கிட்ட போக முடியாது, அந்த மாதிரி வசனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ராங் டைரக்ஷன்ல போயிடுறாங்க. அப்போ எதுவுமே இருக்கக்கூடாது, எனக்கு என்ன இருக்கும் அது போதும். ஆனா கர்த்தர் சொல்றாரு எப்படி வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வாதம் சொல்றாரு. அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உரியது தானே. இப்போ நம்ம ஆசீர்வாதமா இருந்தா தப்பு கிடையாது. கண்டிப்பா. அண்ட் யூஸ்வலி கோல்டு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் எங்க உங்களுக்கு கோல்டு போடக்கூடாதுன்னு இருக்கு? ஓகே, he is given us everything. We are going to walk on the road which is made of gold. Correct. அந்த கோல்டுலேயே நீங்கள் நடக்க போகிறீங்கன்னா அப்போ இங்கேயே நீங்கள் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போனல, அங்கே போனால் அந்த கோல்டை பார்த்தாலே நீங்கள் தரையில் விழுந்துடக்கூடாதுல்ல? கரெக்ட். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, அவங்க பொருத்தனை பண்ணி விட்டுட்டாங்கன்னா we can't do anything. விட்டுட வேண்டாம். That is for God. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சிஸ்டர், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் சர்க்கிளில் பார்த்துருக்குறேன். பொருத்தனை பண்ணி விட்டுட்டு மறுபடியும் போட்டு இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டு ப்ரேயர் மீட்டிங் வச்சு சாப்பாடு போட்டு இன்னைக்கு நான் பொருத்தனை பண்ணி விட்டுடுறேன், இன்னிலேருந்து எனக்கு நகை வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டவங்க அடுத்து ஒரு 2-3 மாசத்துல பார்த்தா எல்லாம் மாட்டி உட்காந்துக்கிறாங்க. அது தப்பு இல்லை? ஆமா, அது தப்பு. திருப்பி 2வது மீட்டிங் வச்சு எல்லாத்தையும் கட்டி போட்டாங்க, திருப்பி அடுத்து மாட்டிக்கிட்டாங்க, இப்போ மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வாட்டி பொருத்தனை பண்ணி நீங்க விட்டுட்டீங்கன்னா விட்டது தான். ஆனா கர்த்தர் இங்க வந்து விட்டுடுன்னு சொல்ல, ஆனா நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சா கர்த்தர் அதை விட பல மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா உலக பிரகாரமான யோசிச்சு மத்தவங்க சொல்றது கேட்டு நம்ம விட வேண்டியது அவசியம் கிடையாது. ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினால் ஒழிய, அவரே நீ வேணாம் போடாதன்னு சொன்னால் ஒழிய நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு blessing. Whatever he gives you, it's a blessing. கரெக்ட். நிறைய பேர் சிஸ்டர் நான் பார்த்துருக்கிறேன், நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க, நகையே போட மாட்டாங்க. ஆனால் அவங்களால போட முடிஞ்சது ஒரு வாட்ச் தான். நகைன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஏன்னா பொருத்தனை பண்ணி விட்டுட்டாங்க இல்லைங்களா, அதனால அவங்களால போட முடிஞ்சது ஒரு வாட்ச் தான். அந்த வாட்சை அவங்க பியோர் கோல்டில் பண்ணி போட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரியும் ஆட்களும் இருக்கிறாங்க. ஓகே. அண்ட் இப்போ நம்ம டாபிக் வந்துட்டு ஃபோக்கஸ் வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மேரி, எல்லாருமே மேரியை வந்து தப்பாக பேசினாங்க. பட் காட் என்ன பண்ணார்னா, ஒன்லி அவங்க ஊம்பை ஒண்டி தான் எடுத்தார். ஒன்லி த ஊம்ப் ஆஃப் மேரி. அந்த ஊம்பில் தான் Jesus was conceived. Okay, he never took the whole body. நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்துல ஒரே ஒரு காரியத்தை எடுத்து தான் ஒரு நம்மள வந்துட்டு ஹோலி ஆக்குறாங்க. நிச்சயமா அது அவங்க விட்டு கொடுக்குறாங்க பாருங்க. ஆமா, இந்த காலத்திலேயே அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு ஆமா எவ்வளோ தப்பா எல்லாரும் பேசுவாங்க. யார் அது, என்ன அது, நிறைய விஷயங்கள் ஓடி இருக்குமே. எப்போ அவர் அந்த ஏஞ்சல் கேப்ரியல் வந்து கிருபை பெற்றவளே அப்படி அந்த அவங்க கேட்ட உடனே she also agreed.
ஓகே. நான் நினைக்கிறேன் சிஸ்டர், அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் கடவுள் அவங்களை விலக்கி பாதுகாத்திருப்பாரு நான் நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா. இல்ல அதுவும் நிறைய நடந்திருக்கும், பட் ஷி வுட் ஹவ் நாட் பாதர்ட். அது அவங்களோட செவிக்கு அது எட்டாதபடி கத்தர் பார்த்திருப்பாரு. அந்த மன கஷ்டம் வராதபடி கத்தர் அவங்களை பார்த்திருப்பாரு நிச்சயமா. ஏன்னா அது ஒரு கிரேஸ் அவங்களுக்கு. இல்ல தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ நம்மளே வந்துட்டு இப்போ நம்ம மினிஸ்ட்ரி நடத்தும் போது கூட வி ஃபைண்ட் லாட் ஆஃப் பேக் ஸ்லைடர்ஸ் who talk back of us. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஓகே ஃபைன் அப்படியே நம்ம கண்டுக்காத போறோம். ஆமா, we know everything what we do is for God. கரெக்ட். ஸோ அப்படிதான் மேரி நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா ஆமா. யார் என்ன பேசுனாலும் கண்டுக்காம. பட் ஜோசப், when the angel spoke to Joseph, அவரும் வந்துட்டு ஓகே நான் அக்ரி பண்ணாரு. ஆமா, they both did that work. கரெக்ட். ஓகே, அந்த ஒரு ஊம்பு, ஒரு சின்ன ஒரு ஊம்பை வச்சு ஒரு கிரைஸ்ட் வாஸ் born. அந்த ஊம்புனால he was born like a human. கரெக்ட். அதை வச்சு அவர் யூஸ் பண்ணாரு. ஆமா, நம்மளோட சின்ன காரியங்கள், நம்மளுக்கு நம்ம வந்துட்டு உண்மையாக இருக்கிறோமா அது ஒரு காரியம். ஆமா, அவர்கிட்ட நல்ல ப்ரேயர் பண்ணுறாமா அது ஒரு விஷயம். அந்த ஒரு சின்ன காரியத்தை வச்சு நம்மளை எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் ஆக்குறாரு. ஆமா, கரெக்ட். இல்லைங்களா? அண்ட் அவர் நம்மளுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பட் we have to focus on it. கரெக்ட். அதை பண்ணாமல் மனிதர்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு மனுஷனுங்க நோக்கி பார்க்குறாங்க. ஆமா, இவங்கக்கிட்ட போய் கேட்டானே இவங்க ப்ராஃபஸி சொல்லுவாங்க, இவங்கனால மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் தேடிட்டு போகிறாங்க. நம்மளோட ஒரு ஆண்டி எனக்கு சொன்னாங்க, ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க, அப்பா இவங்களோட எனக்கு ரொம்ப கஷ்டமா அப்படின்னாங்க. என்ன ஆண்டி ஏன் இவங்களோட இவ்வளோ கஷ்டம்னா, அவங்க வரும்போதே அந்த இப்போ இல்லை சிஸ்டர், நான் சொல்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்கள முட்டி போட்டு ஜெபம் பண்ண வச்சு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுவாங்க சிஸ்டர், ரெக்கார்ட் பண்ணுவாங்க இவங்க சொல்கிற ப்ராஃபஸியை. அப்போது ஒரு ஃபோர்ஸ் பண்ணலாமா, நம்ம சில டைம் தவறு செய்ய வைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அப்போது யாரோ ஒருத்தர் சொன்னார், அப்போ குறி கேட்கறதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. குறி கேட்கறது எவ்வளோ தவறான விஷயம். ஆமாம். அந்த ப்ராஃபஸியை தேடிட்டு ஓடுறது. இந்த பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணனா எனக்கு நன்மையாகும், எனக்கு நான் வந்து கன்சீவ் ஆவேன், எனக்கு குழந்தை பிறக்கும், இந்த இடத்துல போய் ப்ரேயர் பண்ணோம் அப்படி நிறைய ஒரு தப்பான ஒரு காரியங்களை வச்சுட்டு இருக்கோம். மனுஷனையே நோக்கி போகிறீங்க. காட் கர்த்தர் தான். த்ரூ men he does it. இந்த ப்ரெக்னன்சி பற்றி பேசும்போது நல்லா எனக்கு ரேச்சல் தான் ஞாபகம் வருது. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு சண்டை போடுறா, ஜேக்கப் கிட்ட போயிட்டு சண்டை போடுறா, எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீசே, நானா கடவுளா, நான் எப்படி உனக்கு குழந்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் கோவப்பட்டு கேட்குறாரு. உடனே அவங்க அக்காவோட பிள்ளைங்க கிட்ட போய் சண்டை போடுறா. ஏன்னா ஒரு வேர், அந்த வேரில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அந்த வேரை சாப்பிட்டா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுவாங்க, ப்ரெக்னென்ட் ஆகாத லேடிஸ்லாம் நல்லா ப்ரெக்னென்ட் ஆவாங்க ஒரு நம்பிக்கை அந்த கிராமத்தில் இருந்துச்சு அந்த இடத்துல. உடனே இவங்க அந்த வேர் அவன் கையில் பார்த்தானே போய் சண்டை பண்ணி, எனக்கு அது கொடு, நீ எனக்கு அது கொடு. ஏன்னா அவங்க நம்பிக்கை வந்து ஹஸ்பண்ட் மேலேயும் இல்லைன்னா வேறு மேலேயும் தான் இருந்துச்சு ஒழிய கர்த்தர் மேலே இல்லை. ஆனா வசனத்தை சொல்லுது, கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். God remembered Rachel and she gave birth and she conceived ன்னு வருது. அப்போ கர்த்தர் நினைவு கூறும்போது தான் ஒரு காரியம் நடக்குது. ஆமா, மனுஷனாலேயோ இல்ல மருந்து மாத்திரையாலேயோ, ஏன்னா அந்த வேறு மேலதான் அவர் நம்பிக்கை இருந்துச்சு, மருந்து மேலேயோ மனுஷன் மேலேயோ கிடையவே கிடையாது. கண்டிப்பா கர்த்தர் இடத்துல தான் சுகம் வருது. ஆமா, மனிதன் இடத்துல கிடையாது. ஆமா, அண்ட் மனிதன் இடத்துல கிடையாதுன்னு சொல்றதோட we can say through men he does it. கரெக்ட். நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் டைரக்டா பண்ண மாட்டார். ஆமா, through men. நம்ம தேடி போகணும்னு அவசியம் இல்லை, அவங்களே நம்மள தேடி வந்து சொல்லுவாங்க. நிச்சயமா கரெக்ட். இன் கேஸ் காட் இஸ் டெல்லிங், தே வில் கம் அண்ட் டெல் திஸ். இப்போ எலியா கிட்ட பேசணும்னா அவர் போய் சொன்னார். ஸோ அந்த மாதிரி யோனா கிட்ட பேசும்போது அவர் வந்து ஹீ கேம் அண்ட் ஹீ டோல்ட், இந்த ஊர் அழிய போகுதுன்றது. ஸோ அந்த மாதிரி காரியங்கள் வந்துட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அது நம்ம தேடி ஓடி போகணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் நம்ம ஃபோக்கஸ் வந்துட்டு எப்போவுமே அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுல தான் இருக்கணும். அவர்கிட்ட டைரக்ட் கான்டாக்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கூட நான் டிவியில் பேசுறதுனால நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் சிஸ்டர் நீங்கள் இதுக்காக எனக்கு ஜாப் பண்ணுங்கள், அதுக்காக ஜாப் பண்ணுங்கள். நான் இவ்வளோ பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல எல்லாருமே கால் பண்ணுறதை நிறுத்துங்க. அந்த டைம்ல நீங்க தயவு செஞ்சு பைபிள் எடுத்து நீங்க வாசிச்சு முட்டி போட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற அந்த பாரம் மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க தான் உங்க காரியத்துக்காக நீங்க தான் ஜெயம். உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விக்டரி வேணுமா,
நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு டிவில வர எல்லா நம்பர்ஸ்க்கும் டயல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒருத்தர் வந்து நாங்கள் ஒரு சிஸ்டர் ஷீ டோல்ட் மீ, இங்கே வாங்க சிஸ்டர், நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க வந்து உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லுவாங்க. நான் சொன்னேன் ஓகே, என்னை பற்றி தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஓவர் சேஸ் த ப்ராஃபஸி, தி டெல் மீ நீ இவ்வளோ இதுக்கு போவீங்க, இந்த நேஷன் போவீங்க, எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். நான் என்ன சொல்வேன்னா, என்கிட்ட அவர் டைரெக்டாக பேசிட்டோம் த்ரூ த வேர்ஸ் ஆஃப் காட். இந்த வசனத்தின் மூலியமாக நம்மக்கிட்ட நிறையாவே பேசுகிறாரு அவர். கரெக்ட். we can know everything. அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம நினைச்சதுக்கு இதில் உங்களுக்கு பதில் இருக்குது. நிச்சயமா நிச்சயமா. எனக்கு கூட ப்ராஃபஸி சொல்லுவாங்க சிஸ்டர், ஆனால் அவர் ஏற்கனவே எனக்கு அதை பேசியிருப்பார். அந்த வசனங்களை அவங்க அப்படியே சொல்லுவாங்க. It will be a reconfirmation. That is fine. It will be a reconfirmation. It will be really surprising. Wow, கர்த்தர் நம்மளே ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றாங்க. And இவங்க ப்ராஃபஸி சொல்றாங்க வந்துட்டு they don't say the negative thing of us. ஆமா. Okay, they tell you only the positive. இது நடக்கும் இதை நினைச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா you won't be able to do your work. Correct. நம்ம இன்னொரு விஷயம், நம்ம ப்ராஃபஸி பற்றி பேசும்பொழுது, நீங்கள் இப்போ எனக்கு ப்ராஃபஸி சொல்கிறீங்க, அதாவது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இல்லைன்னா நான் உன்னை பல தேசங்களுக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் அப்படி நீங்கள் சொன்ன உடனே நான் அதையே நீங்கள் சொன்ன மாதிரி நான் கனவு காணிட்டு எதுவும் வேலை செய்யாமல் அப்படியே விட்டுட்டேன்னா அது ப்ராஃபஸி நிறைவேற போகிறது கிடையாது. ஆனால் அந்த வசனத்தை நான் உடனே தேடி வச்சு தினந்தோறும் அது மேலே கை வச்சு, கர்த்தாவே நீங்கள் எனக்கு சொன்னீங்களே இதை நீங்கள் செய்யுங்க, இதன்படி நான் எப்படி நடக்கணும், நான் என்ன செஞ்சால் இது எனக்கு நடக்கும் கர்த்தாவே, நான் என்ன இன்னும் விட்டு கொடுக்கணும், அது சொல்ல எனக்குள்ள இருக்கிறது என்ன காரியங்களை விட்டு கொடுக்கணும், எப்படி நீங்கள் அதிகமாக நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதை கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த விக்டரி வருது. நீங்கள் சொல்கிற போது நிறைய பேர் கேட்டுட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஆமாம். அப்போ அந்த ஃபோக்கஸ் இருக்கிறது கிடையாது, ஜெபத்து மேலே இருக்கிறது கிடையாது, கர்த்தர் மேலே இருக்கிறது கிடையாது. கண்டிப்பாக ஃபோக்கஸிங் அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக அவரை ஃபோக்கஸ் பண்ணணும். மனுஷங்களை பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ வந்துட்டு இந்த டாக்டருக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறதாகட்டும், லாயர்கிட்ட போயிட்டு இந்த காரியம் நிறைவேற்றுங்க, இந்த காரியம் எப்படியாவது செஞ்சுடுங்க, நான் காலில் விழுறேன், இது எப்படியாவது இதை முடிச்சு கொடுங்க, இந்த சைட்டை எனக்கு வர வச்சுடுங்க அப்படின்னு நான் காலில் விழுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஒரு மனிதன் ஒரு காலில் விழுறதோட அவர்கிட்ட விழுறது எவ்வளோ ஈஸி. அது வந்து சிஸ்டர், கடவுளை அறியாத ஜனங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்குறவங்க செய்கிற காரியம் அது. இப்போ நம்ம அதை விட்டு நம்ம வந்துட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, நம்ம அவங்க போய் விழுற மாதிரி நம்ம விழ வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வேற வழியே இல்லை, விழுந்துதான் ஆகணும், கெஞ்சுதான் ஆகணும். அவசியமே இல்லை. அவர் எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார். ஆமா, நம்மளுக்கு அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, பிலீவர்ஸ்க்கு everything comes from heaven. ஆமா, நம்மளுடைய எல்லா பதிலும் அவர்கிட்ட இருந்து வருது. நம்ம அவரை தான் நோக்கி பார்க்கணும், மனுஷனை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அதே ரட்சிக்கப்படாதவங்க போய் அந்த லாயர் காலில் விழுந்துதான் ஆகணும். லாயர் மனசு இருக்குன்னா தான் உங்களுக்கு வேற வழி. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. We have an advocate. Bible says we have an advocate and his name is Jesus. அப்போ நம்மளுக்காக வாதம் செய்யறவர் கர்த்தர். கண்டிப்பா நம்மளோட கோர்ட் heavenly court. நம்ம இங்கே போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவரோட பாதத்துக்கு தான் நம்ம கொண்டு போகணும். நம்ம மனுஷனை பார்க்க வேண்டிய அவசியம், நம்மளுக்கு இட்ஸ் a completely different life. ஆனால் இது நிறைய பேர் தெரியாமல் இன்னும் கூட மிக்ஸ் அப்படியே ஃபோக்கஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் இல்லை, இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை. எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு கேட் வந்துட்டு ஒரு வால் மேலே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி விளையாட்டோமா அப்படி விளையாட்டோமா, எந்த பக்கம் அந்த மாதிரி எந்த பக்கம் ஒரு அது தெரியாம அங்கே ஒரு வால் மேலேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். டேக் யோர் ஸ்டெப் விச் இஸ் குட். அந்த ஸ்டெப் அவர்கிட்ட ஃபோக்கஸ் வைக்கணும்னு இருக்கு, டக்குன்னு குச்சிடுங்க. ஆமாம், அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா தான் யூ வில் பி தட். கரெக்ட். இப்போ இது எப்படின்னா, சின்ன வயசுலேயே வந்துட்டு பேரண்ட்ஸுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டீச்சர்ஸ்க்கு இதை எடுத்துன்னு போய் கொடுங்க. எங்கன்னா ஃபாரின் போகிறாங்களா, டீச்சர் உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு இதை கொடுத்துரு, என்னன்னா ஐஸ் வைக்கிறது தான். ஐஸ் வைக்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் அவன் நல்ல மார்க்ஸ் எடுப்பான்ட்டு. பட் அந்த டைமோட யூ மேக் தம் டு சிட் தம் டு ஸ்டடி. அதை விட்டுட்டு டீச்சருக்கு நல்லா ஐஸ் வச்சு நீங்கள் பண்ணி கொடுத்தானா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அவங்க எப்படி படிப்பாங்க, எப்படி போவாங்க, அவங்களும் அதுதான் கற்றுக்குறாங்க. ஓ, ஐஸ் வச்சுட்டா போதும், எங்கள் டீச்சர் நல்லா மார்க் போடுவாங்க, கிஃப்ட் கொடுத்துடலாம். அதுவும் டீச்சர்ஸுக்கு வாங்கிக்கிறாங்க. மனுஷங்களோட இது அதுதான். பட் நம்ம ஏசப்பா வந்து எதையும் கேட்கல, நம்மளோட ஹார்ட்டை ஒண்டி தான் கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமா, எவ்வளோ அன்பான தேவன். ஆமாம், மற்றவங்கெல்லாம் இருந்துச்சுன்னா இதை கொடுங்க அதை கொடுங்க,
எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். நம்ம அந்த கடவுளுக்கு நம்ம இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இவ்வளோ அமௌண்ட்டை போட்டோம் அப்படியே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமா அந்த கோயில் உண்டியில் இவ்வளோ போட்டோன்ட்டு. அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்துட்டு உங்களோட ஹார்ட்டை உண்டி தான் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் டைரெக்டாக அவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாவே யூ வில் ஹேவ் தட். அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்றது வரவே வராது. அந்த பிளர்னஸ் நம்ம லைஃப்பில் வரவே வராது. ஆமா ஆமா பிளர்னஸ் வந்துச்சுனாவே நம்ம என்ன பார்க்குறோன்றதே தெரியாது. கரெக்ட் இல்லைங்களா? ஆமா ஸோ அது எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக பார்க்குறது எப்படி இருக்குது, எவ்வளோ கிளியர் ஆகுது. அதை விட்டு நான் பிளர்னஸோட பார்த்தா என்ன யூஸ்? கரெக்ட். எல்லாமே ஒரு ஆமா ஒரு பிளர்டா மங்கல் ஆயிடுது. ஆமா ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் ஒரு மனுஷனை வச்சு நம்ம அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டோம். ஆமா கரெக்ட். அப்போ நம்ம நிச்சயமா கர்த்தர் மேல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் வைக்கணும். அந்த வசனத்தின்படி பார்த்தா கூட ராஜாக்கள் மேலும் பிரபுக்கள் மேலும் நம்பிக்கை வைக்காதே தான் போட்டிருக்குது. ஏன்னா எப்போ எப்படி ஏமாத்துவாங்கன்னே தெரியாது. இல்ல சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்களேன், நீங்க ரொம்ப உங்களை பத்தி சொல்லி பாருங்களேன், they will know your weakness. அதுபடி தான் நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க. ஆமா கரெக்ட். நீ இப்படி தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. அது சில காலங்கள் கழிச்சு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கே ஹர்ட் ஆகும். என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்மளுக்கே யோசனை வரும். அப்போ மனுஷன்தான் அந்த மாதிரி. ஆனா கர்த்தர் இடத்துல போய் நிற்கும் போது அவரை அந்த மாதிரி அவர் நம்மளோட பாசிட்டிவ் ஒண்டி தான் எடுத்துப்பாரு, நெகட்டிவ் எடுக்கவே மாட்டாரு. மனுஷங்க எல்லாமே நெகட்டிவா தான் எடுத்துப்பாங்க. நம்ம அன்னைக்கு எப்படி பண்ணியே, அன்னைக்கு எப்படி சொன்னியே அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா நம்ம என்னைக்குமே நம்ம ஏசப்பா நம்மளை குத்தி காட்டவே மாட்டாரு. அதுவும் அவர் நம்மள அதுவும் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாரு. என் ரூபவதியே, ஸ்திரீயே. ஆமா அந்த சாங் ஆஃப் சாலமன்ல எவ்வளவு அழகா my beloved is mine, my beloved நம்மள கூப்பிடுறாரு. அந்த நேசரின் குரல், ஆமா அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே ஆசையா இருக்கு. அது அவரால் மட்டும் தான் கூட முடியும். அவர் மாதிரி லவ் பண்ண முடியாது யாரு, அந்த வார்த்தைகள் யாருமே சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அவ்வளோ அன்பான வார்த்தைகள், நம்மளை வெறுக்காத வார்த்தைகள். நம்ம பல நாள் நம்ம ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம், டைம் கொடுத்துருக்க மாட்டோம், நம்ம வேலைகளில் பிஸியாக இருந்திருப்போம். இருந்தாலும் அவர் அவ்வளோ நேசிக்கிறாரு. ஆமாம் அவ்வளோ நேசிக்கிறார். நம்ம அவரை சார்ந்து தான் இருக்கணும் மொழிய உலகத்தார ஒரு நாள் கூட நம்ம சாரவே கூடாது. யாருமே 100% டிபெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்கு அடுத்து தான் உலக பிரகாரமா. என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? ஆமாம் கரெக்டு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு லைக் ஃபோக்கஸ்ன்னு எடுத்திங்கன்னா எவ்ரிபடி திங்க் தட் கிராஸ். கரெக்ட். கிராஸை தான் நோக்கி பார்க்குறாங்க இல்லையா? தே டோன்ட் திங்க் அபவுட் ஜீசஸ் ஹூ டைட் ஆன் த கிராஸ். கரெக்ட். அந்த கிராஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பயமாக கிராஸை போட்டுக்கிறாங்க. பட் தே டோன்ட் திங்க் ஜீசஸ் அட் தட் டைம். அந்த கிராஸை போட்டாலும் அந்த பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபோக்கஸ் ஆன் த கிராஸ் தே ஹவ் காட் இட், நாட் ஆன் த காட். வெளியரங்கமான அவுட்டர் ஃபோக்கஸ் தான் பார்க்கறாங்க. they are just focusing on the outer thing. ஆமா, ஒரு சிறுவை போட்டு அம்ஸ்டா அவங்க பத்திரமா இருப்பாங்க அப்படினு சொல்லி. பட் the cross குள்ள இருந்த ஜீசஸை நம்ம யாருமே பார்க்கல. அதுல அடிபட்ட ஜீசஸை நம்ம பார்க்கல, அந்த உட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் சிஸ்டர். நம்ம அந்த வெளிப்புறமா கொஞ்சம் ஒரு மேல விசுவாசம் வச்சிருந்தா அவ்வளவு உண்மையா இருக்கிறார். ஆமா கண்டிப்பா. அப்ப கூட கர்த்தர் காப்பாத்துறாரு. நான் சொல்றேன் டைரக்ட் அவர் மேல வச்சானா எவ்வளவு பெரிய விஷயம், பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளை அழகா உருவாக்கி ஷேப் பண்ணி எவ்வளோ அழகா அவர் கூட கொண்டு வராரு. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணி அப்பா அம்மாவே நம்மளை விட்டு போயிடுச்சு, இதெல்லாம் எவ்வளோ வாட்டி போய் சொல்லுது, எவ்வளோ வாட்டி தப்பு பண்ணுதுன்ட்டு. ஆனால் அவர் எப்பவுமே வந்துட்டு நம்மளை அவ்வளோ அழகா மகளேன்னு தான் கூப்பிடுவார். ஆமா, மகளே, மகனே, எவ்வளோ அழகான விஷயம். பிரியமானவளே, ரூபவதியே, அதெல்லாம் கேட்கும் போது ஓ மை காட், இந்த மாதிரி கூட ஒருத்தர் கூட முடியுமா, நேசிக்க முடியுமா? இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவரோட அன்பு அவ்வளோ அப்படிப்பட்ட அன்பு. நம்ம என்னைக்குமே மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கவே கூடாது. தான் தரும். இதுல ஒரு பெரிய ரீடிங் சிஸ்டர் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அகித்தோப்பல்னு ஒருத்தர் இருந்தார். அகித்தோப்பல் யாருன்னா தாவீதோட அட்வைசர். அப்போ அகித்தோப்பல் சொன்னாதான் இவங்க செய்வாங்க அந்த மாதிரி. அப்போ தாவீது எப்பவுமே அந்த அகித்தோப்பலோட அட்வைஸ் கேட்பாரு. நம்ம அங்கே போகலாமா, சண்டை போடலாமா, இதை பண்ணலாமா. அகித்தோப்பல் ஓகே, அங்கே இருக்கிற சூழ்நிலாம் கரெக்டாக இருக்குது, இப்போ தான் வீக் மூமெண்ட், இப்போ நீங்கள் போய் அட்டாக் பண்ணிங்கன்னா நீங்கள் வின் ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் அவங்க செய்வாங்க, வின்னும் பண்ணிடுவாங்க. அப்படி தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த தாவீதோட மகன் அப்சலோம், அவருக்கு அவங்க அப்பாவோட த்ரோன் மேலே, அந்த ராஜ்யத்து மேலே ஆசை வந்து அவர் சொந்தமாக ஆட்களை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு விரோதமாக நிற்கும் போது அவங்க அப்பா தாவீது ஓடி போயிடுறாரு. ஓடி போய் ஒரு ஒளிப்படத்தில் இருக்கிறாரு, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு.
அப்சலோம் எங்கே தன்னை கொண்டுடுவானோன்ற ஒரு பயத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான், இப்போ அந்த அகித்தோப்பலை பார்த்து நீ எனக்கு அட்வைசராவா அப்படின்னு சொல்லிட்டு அகித்தோப்பலோட அட்வைஸ் கிடைக்கிறாரு. இப்போ இந்த அகித்தோப்பலும் எப்படி தாவீதுக்கு சொன்னாரோ அதே மாதிரி தன்னோட தாவீதோட மகன் அப்சலோமுக்கு சொல்றாரு. இப்போ அப்போ தாவீது சொல்றாரு, ஏன் என்னால எதுவுமே அங்க செய்ய முடியல அப்படின்னும் போது அந்த தாவீதோட அட்வைசர் ஒருத்தர் சொல்றாரு, ஏன்னா அங்க யாரு அட்வைஸ் பண்றா தெரியுமா அப்படின்னு. உடனே யாருன்னு கேட்டோடனே அகித்தோப்பல் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. உடனே தாவீது மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இஸ் broken, is shattered. ஐயோ என்னோட நண்பனா, என் நண்பன் இப்போ எதிரி ஆயிட்டு இப்போ என் மகன் எனக்கு எதிரியா இருக்கிறான், இப்போ ஏன் நண்பன் எனக்கு எதிரியா ஆயிட்டான். தாவீதோட எல்லா வீக்னஸும் தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் அட்வைஸ் பண்றாரு. அப்போ தாவீதால அங்க ஒண்ணுமே செய்ய முடியல, போரிட முடியல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா அங்க அகித்தோப்பல் தான் உட்காந்துருக்காரு. உடனே அவர் மனசு உடைஞ்சு ஒடிஞ்சிருக்கும். அந்த நீங்க சாம்ஸ் 45 வாசிச்சிங்கன்னா அதில் எழுதியிருப்பாரு, வேற யாரோ எனக்கு துரோகியா இருந்தா பரவாயில்ல, மை ஃப்ரெண்ட், மை அக்வைண்டன்ஸ், அதாவது நம்ம நேசிச்ச நண்பன், அதுவும் 2 பேரும் ஒன்னா நம்ம ஆலயத்துக்குலாம் போனோமே, ஆலயத்துக்கு நம்ம ஒன்னா போனோம், இவர் இப்படி பண்றாருன்னு சொல்லி அப்படியே உடஞ்சு போய் அந்த வசனத்தை அவர் எழுதுறாரு. அப்போ நான் எனக்கு ரியலி இட் மூவ்ட் மை ஹார்ட். அதுக்கப்புறமா தாவீது சொல்றாரு, இந்த அகித்தோப்பலின் ஆலோசனையை பைத்தியமாக்குங்கன்னு ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்ண அந்த மாத்திரமே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார் சிஸ்டர். ஒரு நீதிமானோட ஜெபம் கேட்கப்படுது. கண்டிப்பா. அப்போ அவர் ஜெபம் பண்ணோடனே பாருங்க எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு. அகித்தோப்பலின் ஆலோசனை பைத்தியமாக்குங்கன்னு எழுதுறாரு, அந்த வசனம் சொல்லுது. அப்போ அந்த ஜெபம் பண்ணின உடனே அதே மாதிரி அந்த அகித்தோப்பலின் ஆலோசனை அந்த டைம் பார்த்து அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்சலோம். உடனே பெரிய இன்சல்ட் ஆயிடுது அகித்தோப்பலுக்கு. ஏன்னா he was treated like God. எல்லாரும் அந்த ஆலோசனை கேட்கறாங்க. அவருக்கு ஒரு பெரிய இது கர்வம் இருந்துச்சு அவருக்கு. ஆமா, இந்த வாட்டி அப்சலோம் அதை கேட்கலையேன்னு உடனே நேரா அவர் ஊருக்கு போயிட்டு தன் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செட்டில் பண்ணிட்டு அவர் தூக்க மாட்டு செத்து போயிடுறாரு. அப்போ அந்த மனுஷனை நம்பினா பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மனுஷனை நம்பினாரு தாவீது. அகித்தோப்பல் தனக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்படி அவர் ரூட் மாறுவாருன்னு தெரியவே இல்லை. அப்போ ஜனங்கள்லாம் அப்படிதான், இப்படி இருப்பாங்க ஒரு பக்கம், அந்த பக்கம் வேற மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு மாறிடுவாங்க. அதனால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிடுறாங்க. நம்ம தலைவரும் கூட பாருங்க, பவர்ல யாருக்காங்க அவங்க ஜேன்னுவாங்க, அவங்க பவர்ல விட்டு போயிட்டு இன்னொருத்தவங்க அவங்களுக்கு யார் வேணாலும் மாறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆமா, மாறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஓகே, நீங்க தலைவரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் இப்போ நான் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ற மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. கண்டிப்பா சிஸ்டர். இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. லைக் யூஸ்வலி த பீப்புள் நாட் ஓன்லி ஆன் ஃபோக்கஸிங் ஆன் மென், தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தேர் ஓன் செல்ஃப். எனக்கு இந்த பவர் இருக்கு, இந்த பவரை வச்சு நான் என்ன வேணுமோ பண்ண முடியும், சாதிக்க முடியும். அண்ட் யூஸ்வலி இஃப் யூ சி ஜெயலலிதா, அவங்க எவ்வளோ பவர்ஃபுல் லேடி, அயர்ன் விமன் ஆஃப் இந்தியா. நிச்சயமா நிச்சயமா. அவங்க இருந்த பவர், அவங்களுக்கு இருந்த வெல்த்து, அவங்க ஒரு ஸ்லிப்பரே ஒரு 400 காஸ்ட்லியஸ்ட் ஸ்லிப்பர் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க, பேர்ஸ் ஆஃப் 400 ஸ்லிப்பர். அப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் அவங்களோட சாவு எவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு அது காரணம் என்னன்றது தெரியாது. Still the investigation is going on. Correct. And நிறைய பேர் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸில் இருக்கிறேன், அண்ட் வாட் இஸ் தட், என்னால் இவ்வளோ செய்ய முடியும், எனக்கு இவ்வளோ வெல்த் இருக்குது, இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஆரம்பத்துல கரெக்ட்டா தான் வராங்க சிஸ்டர். அதுக்கு அப்புறமா ஒரு டைவர்ஷன் வந்துடுது. ஆமா, அந்த லெவல் கொஞ்சம் மேல ஏறணும்னா they get that. தன்னால செய்ய முடியும். ஆமா, கான்ஃபிடென்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. கான்ஃபிடென்ட் ஆயிடுது. அந்த கான்ஃபிடென்ட் அது வர வரைக்கும் கத்தர் இடத்துல மட்டும் தான் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அம்மா என்னால செய்ய முடியும், சாதிக்க முடியும், என்னால முடியும் அப்படின்ற ஒரு எப்போ வருதோ அது உலக பிரகாரமான போதனைகள். அது டெய்லி என்ன சொல்லுங்க, ஐ கேன் டு இட், ஐ கேன் டு இட். ஆமா, நீங்க பாத்துட்டீங்களா? ஆமா, அது நிறைய ஒரு இப்போ அது யோகா மாதிரி ஒரு அதான் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது கிறிஸ்தவங்க அல்லாதவங்கள சொல்றேன். பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லி சே எவ்ரிடே வேக்கப், ஒவ்வொரு நாளும் எழுச்சி நீங்கள் சொல்லுங்கள் ஐ கேன் டூ இட்னு சொல்லுங்கள். அந்த பாசிட்டிவாக தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது
நம்ம ஆட்கள் கிறிஸ்துவ ஆட்களும் அதில் விழுந்துடுறாங்க. கண்டிப்பா. அண்ட் நிறைய மூவிஸ்ல எல்லாம் பார்த்தா ஆல் இஸ் வெல்ன்றாங்க. எப்படி ஆல் இஸ் வெல் ஆக போகுது? அன்லெஸ் யூ ப்ரே நத்திங் இஸ் கோயிங் டு பி வெல். Absolutely. இஃப் யூ திங்க் ஜீசஸ் கேன் டூ இட், ஒன்லி ஹீ கேன் டூ தட். அந்த வெல் ஆகணும்னா ஜீசஸ் ஹேஸ் டு டூ சம்திங். கரெக்ட். நீ ஆல் இஸ் வெல் என்னன்னா எந்த ஆல் இஸ் வெல்லும் நடக்க போறது இல்லை. ஆமா. ஜீசஸ் இஸ் டூயிங் வெல்னு போடுங்களேன். மேக் இட் லைக் தட். அந்த சிச்சுவேஷன்ல அவர் இல்லாம ஒண்ணுமே முடியாது. நம்ம கிறிஸ்துவ நம்பி வந்துட்டோம்னா அவ்வளவுதான். அவர்தான் நம்மளுக்கு, அவர்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சேவியர்ன்றோம். ஆமா. அவர் ஒருத்தரால தான் நம்மளை காப்பாற்ற முடியும். எந்த நிலைமையிலும் சரி, நம்ம விழுந்து போய் ரோட்ல கிடக்கிற நிலைமையில இருந்து நம்ம தூக்கி திருப்பி மறுபடியும் ராஜாவாக உயர்த்த முடியும். அது தேவனால் ஒருத்தரால தான் முடியும். நம்ம உலகத்தார் செய்யற பழக்க வழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. மிக்ஸ் ஆயிடுறாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு சிஸ்டர். அப்படியே இந்த பக்கம் அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது யோகான்னு ஒரு வார்த்தை எடுத்தீங்க. அப்போது ஸ்லிம்மாக இருக்கணும், அழகாக இருக்கணும். இப்போ யோகா வீட்லேயே பண்ணலாம். நிறைய பேர் அது பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. நான் அதுக்கப்புறமா நான் ப்ரேயருக்கு போயிட்டு இந்த சர்ச்சில் மெம்பர்ஸ்லாம் போயிட்டு நான் ஜாப் பண்ணும்போது ஒரு பாம்போட ஆவியை பார்க்குறேன் அவங்க மேலே. அப்போது என்ன ஏது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வாட் தேர் டூயிங் தே டோன்ட் நோ. தவறா போய் விழுந்துடுறாங்க. அதான் உலகத்தாரோட மிக்ஸ் ஆயிடுறாங்க. வாக்கிங் போகலாம் அதுக்கு பதில். இல்லை, எனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட சன் டியூஷன் காமிச்சிருக்கு. ஸோ அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் வந்து காலையிலேருந்தே டென்ஷனாக இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டியூஷன் மேம் என்ன பண்ணுறாங்களா, தே டீச் ஹிம் சம் டைப் ஆஃப் யோகாஸ். ஒரு 15 minutes இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கையை இப்படி வையுங்க, இப்படி மெடிடேட் பண்ணுங்கள், இந்த வார்த்தையை சொல்லுங்கன்ட்டு. இவனுக்கு வந்துட்டு என்னன்னா, மம்மி அவங்க அப்படி சொல்லி தந்தாங்கோ, நான் பாட்டுக்கு கையை வேற மாதிரி வச்சுட்டு நான் பேன்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அங்கே சொல்லியே ஆகணுன்றாங்களாமா. ஸோ இப்படி எல்லாமே வந்துட்டு ஒரு அசுத்தாவியை வந்து நமக்குள்ளே கொண்டு வராங்க, கம்பல் பண்ணி கொண்டு வராங்க. இது மூலியமாக என்ன ஆகுது, உங்கள் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது, உங்கள் டென்ஷன் ஃப்ரீ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. யூ பிகம் ஸ்லிம் அண்ட் டூயிங் யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லியா இருக்கணும்ன்றது ஒரு கம்பல்ஷன் ஆயிடுச்சு. ஆமா, என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. இல்ல, ஐ வெரி ஹாப்பி ஃபார் யூ சிஸ்டர். நீங்க தான் ஆபிரகாமின் பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. நோ, லைக் ஐ ட்ரை டு டூ இட். வாக்கிங் போனால் நினைப்பேன் ஒரு நாள் ஆகும், 2வது நாள் ஆகாது. பிகாஸ் யூஷுவலி த ஒர்க் ரொட்டீன் இஸ் லைக் தட். ஐ கான்ட் கான்சன்ட்ரேட். என்ன அதுக்காக ஒரு ஜிம்முக்கு போகணும், அதுக்கு எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது, டைமே இல்லை. That is the main thing. இப்போ நிறைய பேர் இப்போ ஹெல்த் ஃபோக்கஸ், வெறும் கறியை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, வெஜிடேரியனே சாப்பிடுங்க. அவர் ஆனால் எல்லாமே சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கு எப்படி ஆப்போசிட்டா சாத்தான் செயல்படுறான். நம்ம இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா வெயிட் போடும், ஐயோ இன்னைக்கு கறியா அப்படின்றாங்க. ஓ கறியா அப்படின்ற நாள் போய் இப்போ கறி சாப்பிட்றீங்களா, ஐயோ கொஞ்சமா சாப்பிடுங்க, 2 பீஸ் சாப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க நம்மளுக்கு கரெக்ட் எல்லாமே அது கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு இருக்கு. யூ ஹேவ் டு பீ லைக் திஸ். ஆமா. இப்போ வந்துட்டு இப்போ இருக்க வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஸ்வலி எனக்கு ஒரு வாட்ச் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாங்க. அதை கட்டிட்டு நான் வேலை செஞ்சுட்டே இருக்குவேன். திடீர்னு என் கை வந்து வைப்ரேட் ஆகும். என்னென்ன வாக் மூவ் அந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்துட்டே இருக்காது. சரி இது என்ன சொல்லுதேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வாக் பண்ணேன்னா குட், வெரி குட். ஒரு 2 நாளுக்கு ஒரு 2 ரவுண்டுக்கே அது என்ன பண்ணால் குட்டுன்னு சொல்லும். திரும்ப வந்து அந்த சேர் மேலே உட்காந்துட்டு மறுபடியும் வேலை பண்ணலாம். மறுபடியும் ஒரு 1/2 hour மறுபடியும் இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங். இது என்னடா இது அடிக்கடி என்னையே டாமினேட் பண்ண, அந்த வாட்சை கழட்டியே வச்சுட்டேன். இட் மேக்ஸ் மீ புஷ். சம்டைம்ஸ் வி ட்ரை டு டூ தட். அந்த புஷ்ல நம்மளே விழுந்துடும். கரெக்ட் சிஸ்டர். வி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் காட் சேயிங் தட் ஓகே நீங்கள் என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கங்க, டேக் கேர் ஆஃப் மீ, ஐ எம் டூயிங் யோர் ஒர்க், வை டோன்ட் யூ டேக் கேர் ஆஃப் மீ. கரெக்ட். ஹீ வில் டேக் கேர் ஆஃப் அஸ். அதை விட்டுட்டு மற்ற like usually like yoga all those things and all, it's not required. அது வந்து அந்த பிசாசை வந்து உள்ள கொண்டு வரும். ஆமா. And there was one lady, I don't know exactly, she is a foreign rap singer. ஆல்பம் எல்லாம் பயங்கரமாக பாடினாங்க. I don't remember her name. அவங்களோட வீடியோ நான் பார்த்தேன். I think I played it on the TV. இந்த வீடியோவை இது வந்து நான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷி இஸ் அ வெரி பிக் சிங்கர். அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஸ்டேஜில் போயிட்டு she had a contract with the evil spirit. Oh my god. மைக்கேல் ஜாக்சன் அந்த கான்ட்ராக்டில் தான் இருந்தாங்களாமா.
ஸோ நீ என்னை எவ்வளோ உயர்த்துறியோ உயர்த்துங்க. ஐ வில் கிவ் யூ ஆல் த ஃபேம் எவ்ரிதிங், பட் யூ ஹேவ் டு கெட் so many souls to me. அந்த பாட்டு மூலியமா நீங்க எல்லாம் அடிமைப்படுத்தணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் அதை வச்சுட்டு இருந்துச்சாமா. இந்த லேடிக்கும் அதே மாதிரி இருக்கும்போது இது அங்கே போய் ஸ்டேஜில் போய் நின்றுட்டு எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கையை வச்சு 2 கையும் உயர்த்தி தூக்கிட்டு ஜோராக ஒரு கத்துனோன்னா அந்த ஸ்பிரிட் நாக்கு மூலியமாக அப்படியே தொண்டை வரைக்கும் போகுது. Oh my God. அண்ட் ஷி சிங்ஸ் ஒரு ஆட்டிடியூடா கண்ணோட அந்த வீடியோவில் அழகாக காட்டுறாங்க. அந்த கண்ணோ மாறுது, கண்ணோட கலர் சேஞ்ச் ஆகுது. இங்கே ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி ஒரு கேமராலாம் எல்லாமே கனெக்ட் ஆகிட்டு இருக்குது அதில். Oh my God. And you can see here some fire like thing. And the way she is shouting, யாருமே நார்மல் நிலைமையில் இருந்தானா எந்த லேடினாலும் அந்த டோனில் பாட முடியாதான். That gives such a huge tone. அந்த டோனுக்கு எல்லாருமே கத்துறாங்க. அந்த க்ரௌடு ஃபுல்லாகவே அப்படி அடிமை ஆயிடுச்சு. My God. This is the way I have got a contact with the Satan. My God. That gives me the name and fame. When she's out of that, she's normal. She says that I don't know what's happening there. அங்கே போய் எனக்கு இது ஒண்டி தான் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷனு, ஆனால் அங்கே போய் நான் என்ன பாடுறேன் எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. எவ்வளோ மோசமான உலகத்தில் இருக்கு. ஃபோக்கஸ், the focus is அவங்களுக்கு என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் த நேம் அண்ட் ஃபேம். கரெக்ட். அதை தான் யோசிக்கிறாங்க, எனக்கு இது கிடைச்சிச்சுன்னா எல்லாமே கிடைச்சிச்சின்னு. ஆனால் கடைசியில் எங்கே போக போகிறாங்க? எங்கே போக போகிறேன்? நரகம். அதை விட பெரிய கொடுமையானது எதுவுமே இல்லை. நிச்சயமா. அன்றைக்கி கூட ஒரு பாஸ் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் அந்த வெளிநாட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்க கூட வந்து பாடுறாங்க, ரேப் சிங்கர்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு ரொம்ப ஃபேமஸ், இப்போ அவ்வளோ மேலே அவ்வளோ க்ரேஸியாக இருக்கிறாங்க. அவளால் சரியாக தூங்க முடியாது சிஸ்டர். அவ்வளோ அந்த பிசாசுங்க வந்து பேசுமா அவகிட்ட, நீ இதை பண்ண நீ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ பிசாசுங்களை பார்த்துருக்குறா ரூமில். அப்படியே அவளை சுற்றி எப்பவுமே கருப்பு உருவமாக இருக்குமா. ஐயோ. அதாவது அது சொல்கிறேன்னே, கர்த்தரோட வழியை விட்டு போனால் அவ்வளோதான். இப்போ ஷீ இஸ் நம்பர் 1. அப்போது அந்த ப்ரீச்சர் சொல்லும்போது எனக்கே அது அதிசயமாக இருந்துச்சு. இல்லை, தட் கிவ்ஸ் எவ்ரிதிங். என்னன்னா இவ்வளோ சோல்ஸுங்க நீ கொண்டு வரணும், அவங்க கடவுள்கிட்டேருந்து எல்லாரையும் பிரித்து நீ கொண்டு வரணும் எப்படியாவது. திஸ் இஸ் அ வே தட்ஸ் ஃபோக்கஸிங். எவ்வளோ சீக்கிரம் ஆகணுமா மனுஷங்கள மூலியமாக எல்லாத்தையும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுது. அப்போது நம்ம இன்னும் எவ்வளோ அதிகமாக கர்த்தரோட மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமாம், இன்னும் எவ்வளோ அதிகமாக நம்ம இது எல்லாத்தையுமே யோசிக்காம ஒன்லி அவரை ஒன்லி ஃபோக்கஸ் பண்ண. அதுதான் சொல்கிறது, மனுஷங்களை பார்க்காதீங்க. கரெக்ட். ஆமாம். டோன்ட் சிங் ஃபார் த மென். கரெக்ட். மனுஷங்களை பார்க்கவே கூடாது. அண்ட் சில பேர் நான் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கூட அஸ் வர்ஷிப் லீடர்ஸ் இவங்க வந்தால் தான் அவங்களுக்காக கையை தூக்கி பாடுவாங்க. ஆமாம். தி ஃபோக்கஸ் ஆன் த பர்சன் ஹூ இஸ் வர்ஷிப்பிங். கரெக்ட். இந்த ஆள் வரலையா, இன்னொருத்தர் வந்தாரா, அவருக்கு நான் கையை ஒண்டி தான் தட்டுவேன். அவங்க மென்டலாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு லெவல் கொண்டு வந்துட்டுக்குவாங்க. இவங்களுக்காக கையை தட்டுவேன், இவங்களுக்காக அந்நிய பாஷையில் பேசுவேன், இவங்களுக்கு கையை உயர்த்தி பாடுவேன். இந்த மாதிரி 3 levels ஆஃப் டூயிங் வர்ஷிப். பட் தே டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் காட். அது யாருக்காக பாடுறீங்க அதை யோசிக்க மாட்டேன்றீங்க. முழுசாக அவருக்கு எல்லாமே ஒப்படைச்சு அவரை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி அ பிளெஸிங். ஆப்ரஹாமுக்கு ஒரு பிள்ளைங்க அவர் யோசித்தார், ஆனால் அவருக்கு வந்துட்டு ஃபுல் நேஷனில் எல்லா பிள்ளைங்களும் அவரோட குழந்தையாக மாறினாங்க. காட் ஷோட் த ஸ்டார்ஸ் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டார்ஸை பார்த்து நீங்கள் பிளெஸிங் வாங்க போகிறீங்களா, இல்லை ஒரு சின்ன ஒரு கல்லை பார்த்துட்டு இது போதும் எனக்குன்ட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்களா? So the focus is so much required in our life. Definitely. ஒரு வாட்டியும் நம்ம எவ்ரிடே சிஸ்டர், அதாவது அந்த ஷிப்பில் அந்த ஸ்டியரிங், அந்த காம்பஸ், அந்த ஸ்டியரிங்கை வைக்கிறதுக்கு அந்த ஷிப் போகும். ஆமாம். அந்த ஸ்டியரிங் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான். அப்போ நம்மளும் ஒவ்வொரு நாளும் அந்த காலையில் எழுந்திரிச்சு நம்ம பைபிள் வாசிச்சு அதன் வழியாக தான் நம்ம போகணும். கரெக்ட். அது இப்படி திருப்பிட்டோன்னா வேற திசை கொண்டு போய் விட்டுடுறோம். ஆமாம். அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஹவ் காட் தட். அந்த தண்ணியும் டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் வரும் நமக்கு எதிராக. பட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஆன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ த ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா நமக்குள்ள விண்டு எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். எல்லா சைட்லேருந்தும் போராட்டம் தான் லைஃப்பில். பட் அந்த போராட்டத்தில் நடுவுலையும் நம்ம ஃபோக்கஸ் வந்துட்டு ஒரு சைட் ஆன் காட், ஆன் தி கிராஸ்,
ஆன் ஜீசஸ் அது மேலே வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக ஓட்டினீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். கரெக்ட். எனக்கு ஒரு ப்ரேயர் கால்ஸில் வரும் சிஸ்டர், அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் என்னால் ஜெபமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருது, இது வருது, அது வருது, நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, தூக்கம் வருது, கால் வருது, என்னால் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன்மா, இது உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட இப்படிதான், எல்லாருக்குமே, உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு சேலஞ்ச் தான். நம்ம ப்ரேயர் பண்றது ஒரு சேலஞ்ச் தான், நம்ம ஜெபிக்கிறது ஒரு சேலஞ்ச் தான். இட் இஸ் அ பிக் சேலஞ்ச் டு லிவ் ஃபோக்கஸ்ட் லைஃப் இன் கிரைஸ்ட். ஆனா அதெல்லாம் மீறிதாமா நான் ஜெபம் பண்றேன், அதெல்லாம் மீறிதாமா நாங்க ஊழியம் செய்றோம், அதெல்லாம் மீறிதாமா நாங்க challenges always there. ஆமா, எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அந்த டைம்க்கு நம்ம கடவுளோட உட்காரும் போது தான் அந்த கர்த்தரோட கிரேஸ் நம்ம வாழ்க்கையில கிடைக்குது. நீ உனக்கு மட்டும் இல்லைம்மா, எங்களுக்கும் அது சேலஞ்ச் தான். ஆனால் அதை மீறி தான் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். நீயும் ஜெபம் செய். இட் இஸ் நாட் ஈஸி. எல்லாத்தையும் பைண்ட் பண்ணு, மற்ற உனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பைண்ட் பண்ணிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணு. நிச்சயமாக கதை செய்வார். நாங்களும் அப்படிதான் செய்கிறோம், நானும் அதுதான் செய்கிறேன், மற்ற ஊழியக்காரங்களும் அதான் செய்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது, அந்த டைமை கொண்டு வந்து கடவுள்கிட்ட சப்மிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அது செய்யறதுனால தான் இவ்வளோ பெரிய ஊழியங்களை அவங்க செய்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு அவங்க கர்த்தர் இடத்துல அந்த ஆத்துமாக்களை கொண்டு வருவாங்க, கர்த்தரை பற்றி பேசுகிறாங்க. அதனால் எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. we have to try very hard to focus on Christ. கட்டாயமாக நம்ம அந்த ஜெபம் செய்யும் போது கர்த்தர் அந்த வெற்றியை கொடுக்குறாரு. Psalms 27 இந்த வசனத்தில், some trust in chariot and some in horse, but we will remember the name of our Lord our God. Amen. சங்கீதம் 20:7, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். அப்போ நம்ம நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட ட்ரஸ்ட் எல்லாமே கர்த்தரிடத்துல மட்டும்தான் இருக்கணும். குதிரைகளை குறித்தோ, உலக பிரகாரமான காரியங்கள் குறித்தோ, உலக பிரகாரமான ஸ்ட்ரெங்த் குறித்தோ, ஆட்களை குறித்தோ நம்ம ஃபோக்கஸ். ஓவர் கான்ஃபிடன்ஸ், நம்ம மேல கான்ஃபிடன்ஸும் இருக்க கூடாது. ஆமா, முக்கியமா நிச்சயமா அது நானோட கர்வமே வர கூடாது. நம்மளோட ஸ்ட்ரெங்த் என்னால செய்ய முடியும், that is nothing, we are nothing. and if இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, usually one of the greatest pastor I met him பெங்களூர்ல. அவர் என்ன சொன்னார், இன்னும் வரைக்கும் நான் எதுவுமே செய்யல, have to do now. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸில் more than I think I can tell the name also, it's Pastor Paul Thangia. அவர் ஒரு வார்த்தை ஒண்டி சொன்னார், I was like literally broken. I told him like, இன்னும் எனக்கு 10 years எனக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா, 10 or 20 years of my life span, I will do more than this. ஆனால் இன்னும் வரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலை ஏசப்பா அப்படின்னாரு. I told then what about me? நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா அப்போ நான் என்ன, எந்த காரியம், நான் என்னன்றது நான் அவர்கிட்டே கேட்டேன். He smiled at me. அப்போ தான் நினச்சேன், எஸ், ஐ ஹவ் நாட் டன் எனிதிங் டு ஹிம். ஃபோக்கஸ் நம்ம எவ்வளோ இந்த விஷயம் நம்ம பண்ணிட்டோமா, இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையோட நம்மளால் முடிஞ்சிச்சின்ற ஒரு தைரியத்தோடு இருக்கிறோம். இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சிச்சு, நான் தான் இதை பண்ணேன்றது. பட் எதுவுமே இல்லைன்றது எப்போ நம்ம உடஞ்சி அவர்கிட்ட போகிறோமோ, அவர் நம்மளை அப்படியே உயர்த்துவார். when we broke our heart and come down to him. ஆபிரகாம் இல்லை, சாராள் கிட்ட ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டு வந்த நாள் தான் அவர் குழந்தைய கொடுத்தாரு. she was conceived and he gave thousands of blessings. அப்போ தான் அவருக்கு அந்த பெரிய ஒரு blessing கிடைச்சது. so we have to come down to him like that. என்னால் ஒன்றுமே முடியாது, நீங்கள் எனக்கு வாங்கன்றது. and he is already given us one promise. Isaiah 41:10, fear thou not, for I am with thee. Be not dismayed, for I am thy God. I will strengthen thee. Yeah, I will help thee, and I will uphold thee with the right hand of my righteousness. Amen. எவ்வளோ அழகாக உங்களை நான் என்னோட வலது கையில் உங்களை நான் தூக்குவேன்னு சொல்லியிருக்கிறேன். கரெக்ட். நானும் தமிழில் வாசிக்கிறேன். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாரு. மேன் எவ்வளோ அழகாக நம்மளை பயப்படாதன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ எதுக்காக பயப்படணும்? அந்த மனுஷங்கனால இந்த காரியம் நடக்கும், இந்த மனுஷங்கனால இந்த காரியம் நடக்கும், எதையும் யோசிக்காதீங்க. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் காட்.
அவரை விட்டானா வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் மாத்திரமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அப்ப அவரை மாத்திரமே நம்ம பிடிச்சுக்கணும். வேற உலகத்துல அவர் இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் யூஸ்வலி லைக் நான் யோசிக்குவேன், எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணால் அவருக்கு எப்படி கேட்கும், அவருக்கு எப்படி தெரியும் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோன்றது. ஹவு டு யூ திங்க் சிஸ்டர்? ஐ யூஸ்வலி வாண்ட், ஐ திங்க் த டைம் இஸ் மூவிங். அது நம்ம எப்போவுமே அது யோசிப்பேன், எப்படி இது நினைக்குவோம், இது நம்ம ப்ரேயர் பண்ணுறது அவருக்கு எப்படி பஸ் அடிக்குமா, இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணுறது அவருக்கு கேட்குமா எப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தென் ஐ காட் ஒன் ஆஃப் த விஷன் லைக் அவர் நம்மளை வந்துட்டு நல்லா இங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறாரு, கையில் வரைஞ்சி வச்சுட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவர் கை எவ்வளோ பெரிய கையாக இருக்கும். அப்போ அதில் நம்ம ப்ரேயர் பண்ண உடனே நம்ம அவர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லைட் எரியும். ஓகே, அவர் இம்மீடியட்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பார் யார் அதுன்ட்டு. ஸோ அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ நம்ம லைட் எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கணும் அங்கே. ஸோ ஹி ஹஸ் டு கீப் ஐ ஆன் இட். நம்ம என்ன கேட்குறோன்றது அந்த லைட் எரியாமல் அது அப்படியே இருந்துச்சுன்னா அவர் அதை விட்டுட்டு வேற எங்கெங்கே எரியுதோ அங்கே தான் பார்ப்பாரு. அதான் கர்த்தரை நேசிக்கிறவர் மேல அவர் கண் எப்பொழுதுமே நோக்கமா இருக்குது. கண்டிப்பா அது நம்ம பேசிட்டே இருக்கணும், அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டே இருக்கணும், நம்ம அவர்கிட்ட துதிச்சுட்டே இருக்கணும், ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நம்ம லைட் எரிஞ்சிட்டே இருக்கோம் அந்த இடத்துல. ஸோ நான் யோசிச்சது அப்படி, ஏன்னா இவ்வளோ உலகத்தில் மீடியாவில் இருக்கிறதுனால நீங்கள் மீடியா மாதிரி யோசிக்கணும். இல்லை யூஸ்வலி மானிட்டரில் தெரியுற மாதிரி ஒரு லைட் எரியோன்றது. ஸோ யூஸ்வலி அது நான் யோசிப்பேன், எப்படி அது நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணுறது அவருக்கு எப்படி தெரியும். பேர் இருக்காங்க, அதுதான் அவர் தெய்வன், எவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கேருந்து அவர் பார்க்கும்போது he has to feel that அந்த லைட் எரியுது மேலேருந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறார் நம்மள. இல்ல நம்ம அவர் அப்பா பிதாவன் கூப்பிட நம்ம ஜெபிக்கும் போது அவர் பிரசன்ஸ் வந்துருது. ஆமா, அதுதான் சொல்றேன், அந்த லைட் டக்குன்னு எரிஞ்சோனா அவர் நம்ம கிட்ட வந்துறாரு. ஆல்சோ யூ ஹேவ் டு கீப் ப்ரேயிங், ஃபோக்கஸ் ஆன் தட். அவரோட ஃபோக்கஸ் உங்க மேல விழணும்னா நீங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும். அவரை வந்துட்டு முன்னால நிக்க வைங்க, மற்றதெல்லாம் பின்னால போடுங்க. நீங்க எப்போ அவரை முன்னால கொண்டு வரீங்க அவர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமா கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். எப்பவுமே we are a zero. அவர் நம்ம பக்கத்துல ஒன்னா வந்து நின்ன உடனே தான் we get a value for that. ஆமா, ஜீரோ. ஆமா, அந்த ஜீரோ வந்துட்டு நம்ம எவ்வளோ ஒரு 000 கோடி கணக்கில் வச்சுக்காங்க, ஆனால் அது வேல்யூவே இல்லை. அந்த ஒன்று எப்போ வந்து அவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறாரோ அதை விட காஸ்ட்லியஸ்ட் திங் எதுவுமே இல்லை. கரெக்ட், ரைட், கரெக்ட். ஸோ வி நீட் தட் ஒன் நெக்ஸ்ட் டு அஸ். நமக்குள்ளேயே அது வேணும். அது இருந்தால் தான் அது ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் தட். அதை விட்டுட்டு மனுஷங்களை கொண்டு வந்து வச்சிங்க அது ஒரு ஜீரோ. ஆமா, எவ்வளோ மனுஷங்களை வச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாம் ஒரு ஜீரோ தான். ஆமா, பெரிய பெரிய ஜீரோ, அது நல்ல பெரிய ஜீரோ. ஆமா, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு திங்க் ஒன்லி காட் அஸ் அ ஃபோக்கஸ். ஆமா, ஃபோக்கஸ் ஆன் ஹிம். மனிதன் மேலே பற்றுதலை வைக்கிறத தேவன் மேலே பற்றுதலை இருப்பதே நலம்னு எழுதிருக்கு. அப்போ அவரை தான் நம்ம சார்ந்திருக்கணும், அவர் மேலே தான் நம்ம கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், அவர்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லணும். அவர் தான் நம்மளுக்கு எனிதிங் ஆல் அண்ட் ஆல்னா அவர் தான். எல்லாமே வால் மேலே உட்காந்த மாதிரி உட்காரவே கூடாது. டோன்ட் பி தட். இப்படியும் பார்க்கலாம், இல்லைன்னா மனுஷங்களை நம்பலாம், அவர்கிட்ட சொல்லிட்டு மனுஷன்கிட்ட போகலாம், அதெல்லாம் யோசிக்காதீங்க. வழி அவர் உண்டாக்குவார். He will give you the way how to move. ஓகே, சரி நேயர்களே, நிறைய பேசிட்டோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் ஷோ. அண்ட் ஒருதே தெரியல, டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குது. இட்ஸ் ரியலி இந்த கான்வர்சேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. அண்ட் தேர் இஸ் நெவர் எண்டிங். கரெக்ட். we are talking such a nice topic. அது அப்படியே போயிட்டே இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணாத டாபிக்ஸ் எல்லாமே வெளியே வருது. ஆமா, ஆமா. It is really, I think it's God's will to talk this. Correct. அவர் தான் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ anyhow, இதுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராம்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க, லைவ் டிவிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்டிப்பா நீங்க எங்களை சப்போர்ட், உங்க ப்ரேயர் சப்போர்ட் எங்க ரொம்ப அதிகமா தேவைப்படுது, ரொம்பவே முக்கியம். அதனால நீங்க தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமையும் சரி இந்த டிவியும் சரி கர்த்தர் தான் முன்னின்று நடத்தணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் இன்னும் புதுசாக ஒரு விஷயத்தோட வரோம். Until then, signing off from Shiba. I'm Gracia Dalton. God bless you all. God bless you all.